ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் ஆச்சி மலர் கொடி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் அருமையான ஒரு காலை உணவு ராகி மாவு, அதாவது கேழ்வரகு மாவு வச்சு எப்படி செய்யறதா காமிக்க போகிறேன். நைட்டு டின்னருக்கும் வச்சுக்கலாம். சத்தான ஆரோக்கியமான உணவு இது. இதுக்கு ஃபஸ்ட்டு என் சேனலை இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். ராகி கொழுக்கட்டையை வந்து நம்ம தேங்காய் அப்படியே வெறுசாகவே சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் சட்னியோட பார்த்தா இன்னும் ருசி அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் ராகி மாவில் வந்து அந்த காலத்தில் கூழ் காய்ச்சுவாங்க, இல்லைன்னா களி கிண்டுவாங்க. அதனால் பிள்ளைங்கள்லாம் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இப்போ நம்ம வந்து இதில் ராகி மாவில் சில பொருட்கள்லாம் சேர்த்து கார கொழுக்கட்டையாக செஞ்சு காமிக்கிறேன். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஒன்று சாப்பிட்டவங்க அத்தனையும் சாப்பிட்டு ருசியை பார்த்துட்டு தட்டு கொழுக்கட்டையும் சாப்பிட்டுடுவாங்க. பிள்ளைங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமான ஹெல்த்தியான உணவு, ருசியாகவும் இருக்கும் இந்த காரக்கொழுக்கட்டை. இதுக்கு வேணுங்கிற பொருள்லாம் நான் என்னென்னு காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தட்டில் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். மெஷரிங் கப்பில் 250 கிராம் வந்து கேழ்வரகு மாவு, பச்சை மிளகா, வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், கடலைப்பருப்பு, கடுகு, உளுந்தம்பருப்பு, தேங்காய், கருவேப்பிலை, கொத்தமல்லி. மெஷரிங் கப்பில் 2 கப்பு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அளந்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிக்கலாம். வந்து வானலியில் வந்து தேங்காய் எண்ணெயில் தாளிக்கிறேன், ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெயில் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காயட்டும். காஞ்ச பிறகு கடுகு, உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். கடுகு, உளுந்தம்பருப்பு வெடித்து வரட்டும். இப்போ கடலைப்பருப்பு 2 ஸ்பூன் தாராளமாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த கடலைப்பருப்பு நல்லா முருகெல்லாம் செவந்து வறுபட்டு இது கொழுக்கட்டையில் வந்து சாப்பிட கடிச்சு திங்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் கடலைப்பருப்பு 2 ஸ்பூன் தாராளமாக போட்டுக்கோங்க. இது வந்து நல்லா செவந்து வறுபடு வரணும். வறுபடாமல் இருந்ததுன்னா சாப்பிட்றப்ப வந்து சவுக்கன்னு இருக்கும். அதனால் நல்லா செவந்து வறுபட்டு வரட்டும். நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி, தோசை, சப்பாத்தின்னு இல்லாமல் இது மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுங்க பிள்ளைங்களுக்கு. எல்லாம் இப்போ வந்து கடலைப்பருப்பு வந்து நல்லா செவந்த வந்த பிறகு வெங்காயமும் பச்சை மிளகாவும் போட்டிருக்கேன். இந்த கொழுக்கட்டைக்கு காரத்துக்கு இந்த பச்சை மிளகா தான். இல்லை நைஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. மாவோடு சேர்ந்து வெந்தோடு மென்று சாப்பிட்டுடலாம். இப்போ இந்த வெங்காயம் வதங்கின பிறகு கொத்தமல்லி, கருவேப்பிலையை போட்டுக்கோங்க. வெங்காயம் ரொம்ப கண்ணாடி பதம்லாம் வதவிட வேண்டாம். இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. இந்த தாளிப்பெல்லாம் நல்லா வதங்கின பிறகு இல்லை நம்ம தண்ணி சேர்க்கணும். தண்ணி வந்து மெஷரிங் கப்பில் 250 கிராம் வந்து நான் கேப்ப மாவு எடுத்து வச்சுருக்கேன், கேழ்வரகு மாவு. அதே கப்பில் 2 கப்பு தண்ணி வந்து நான் வந்து இப்போ அளந்து எடுத்து வச்சுருக்கேன். நான் அதை தான் சேர்த்துக்க போகிறேன். இந்த மாவு வந்து வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் உருண்டையாக உருட்டி இட்லி பானையில் வச்சு நம்ம வேக வைக்கணும். இப்போ நல்லா வந்து தேங்காய் பூ, வெங்காயம், நம்ம கடுகு, கடலைப்பருப்புலாம் போட்டோம்ல, அதெல்லாம் வந்து நல்லா வறுபட்டுட்டு இந்த கப்பில் தான் நான் வந்து மாவு எடுக்கிறேன். அதில் தான் தண்ணி எடுத்துருக்கேன். அதில் 2 கப்பு தண்ணி எடுத்து இப்போ நம்ம இந்த தாளிப்போடு சேர்த்துக்கலாம். இந்த கார கொழுக்கட்டை வந்து லஞ்சு பாக்ஸுக்கும் கொடுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட. அப்போ லஞ்சு பாக்ஸ் கொடுக்குறப்ப தொட்டுக்கைக்கு வந்து டொமேட்டோ சாஸ் அது மாதிரி வச்சு கொடுங்க. இப்போ இந்த தண்ணியில் வந்து நம்ம இந்த கொழுக்கட்டைக்கு வேணுங்கிற கல் உப்பு போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு இப்போ இந்த தண்ணி வந்து நல்லா வந்து கொஞ்சம் ஒரு கொதி வரட்டும். கொதி வந்த பிறகு தான் நம்ம மாவை சேர்க்கணும். இந்த கார கொழுக்கட்டை நம்ம செய்கிற மாதிரி அது இனிப்பு போட்டு செய்யலாம், அடை செய்யலாம், ராகி மாவு, கேழ்வரகு மாவில் புட்டு செய்யலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். தோசையாகவும் செய்யலாம், கொஞ்சம் உளுந்து சேர்த்து. இப்போ தண்ணி கொதி வந்துட்டு இப்போ வந்து நம்ம எடுத்து வச்ச மாவை தூவுன மாதிரி போட்டுங்க, அந்த தண்ணியில் சேர்த்துக்கோங்க. ஒரே இடத்துல போட்டால் கட்டி தப்பட்டு போயிடும். இப்போ வந்து அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு இந்த தண்ணியில் வந்து மாவு நல்லா ஒன்று சேர கலந்து வரணும். நல்லா கலக்கிட்டு தண்ணி சுண்ட வற்றி நம்ம உருண்டு ஊற்றுற அளவுக்கு கெட்டியான பதத்துக்கு மாவு வர்ற வரைக்கும் நம்ம இந்த கேழ்வரகு மாவை தண்ணியில் வந்து கிளறி விடணும். சீக்கிரம் வந்து தண்ணி வற்றி போயிடும். மாவு நல்லா இழுத்துக்கும் தண்ணியை. அதனால் இப்போ நீங்கள் வந்து அடி பிடிக்காமல் அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு இந்த மாவை வந்து கிளறி விடுங்க. கிளறி தண்ணி சுண்டி வந்தோடனே அது எப்படி கொழுக்கட்டை மாவுக்கு கெட்டியாக வருதுன்னா அது உங்களுக்கு காமிக்கிறேன். கேழ்வரகு மாவு வந்து ஆதி காலத்தில் நம்ம முன்னோர்கள்லாம் வந்து சாப்பாட்டில் அதிகமாக அதை தான் சேர்த்துப்பாங்க. அரிசியில் உணவு வந்து இப்போ இந்த காலத்தில் வந்த உணவு தான். அந்த கேழ்வரகு மாவு சாப்பிட்டதால தான் வந்து நல்ல உழைப்பாளியாக இருந்திருக்காங்க. ஆரோக்கியமாகவும் வியாதிகள் இல்லாமலும்
ரொம்ப சத்து மிகுந்த உணவாகவும் உள்ளது இந்த கேழ்வரகு மாவு. இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் சாப்பிட்ட உணவு. இப்போ இனிமேல் நம்மளும் இதெல்லாம் சாப்பிட்டு ரொம்ப சத்தாக நம்ம பிள்ளைங்கள நம்ம சந்ததியை வளர்க்கணும். அதுக்கு இது மாதிரி உணவுகள்லாம் நம்ம கொஞ்சம் நம்ம இந்த உள்ள காலத்து உணவோடு சேர்த்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ அந்த மாவெல்லாம் சுண்டி கெட்டியாக வந்துட்டு பாருங்கள், சுருண்டி வரும், சட்டியில் ஒட்டாமல் சுருண்டு வரும். இதுதான் பதம். நல்லா மாவு வந்து வெந்துட்டு தாளிப்போட சேர்ந்து. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மாவை எடுத்துக்கலாம். மாவை எடுத்து அந்த ஆற விட்டணும், ஒரு பிளேட்டில் மாற்றியிருக்கேன் பாருங்கள். நல்லா ஆற விட்டுட்டு நல்லா மாவு ஆறின பிறகு இறுகி இருக்குது பாருங்கள். இதுதான் சரியான பதம். இப்போ இந்த கிண்ணத்துலேருந்து தேங்காய் எண்ணெயை தொட்டுக்கிட்டு உருட்ட போகிறேன். ஏன்னா கையில் வந்து ஒட்டாமல் வரும் மாவு. சூடு நல்லா ஆறிட்டு இப்போ அழகாக உருட்டுறதுக்கு இவ்வளோ காஞ்சி கெட்டியாக இருக்குது பாருங்கள். சாதாரணமாக கேழ்வரகு மாவு கொலகொலப்பு தன்மை உள்ளது. அது நல்லா அந்த மாவில் வந்து தண்ணியோடு வெந்ததால் இப்போ நல்லா இறுகி நல்லா ஆறின பிறகு அழகாக உருட்ட வருது. இது காலை உணவுக்கு ரொம்ப அழகாக செய்யலாம். சும்மா தாளிப்பு கொடுத்து தண்ணியில் கிளறி இறக்க வேண்டியது தான். நல்லா பிள்ளைங்களுக்கு லஞ்சு பாக்ஸும் கொடுக்கலாம். நல்லா டம்முன்னு நல்லா வயிறு நிறைஞ்ச உணவாக இருக்கும். இது மாதிரி உருட்டி ஆவியில் வேக வச்சு எடுக்க வேண்டியதான். இப்போ 4 உருண்டை உருட்டியிருக்கேன். இதோடு சேர்த்து 4வது உருண்டை. மீதி எல்லா மாவையும் உருட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். கையில் ஒட்டாமல் நல்லா வரும் மாவு. மீதி எல்லா உருண்டையும் உருட்டிட்டேன். இப்போ இதை நம்ம வந்து அடுப்பில் வச்சு வேக வைக்கணும். ஆவியில் வேக வைக்கணும். நான் அடுப்பில் வந்து இட்லி பானை வச்சுருக்கேன். 1 கப்பு மாவுக்கு இவ்வளோ கொழுக்கட்டை வந்திருக்கு எனக்கு. இப்போ இட்லி பானையில் வந்து தண்ணியை ஊற்றி நல்லா தண்ணி சூடு வந்த பிறகு அதில் இந்த தட்டை வச்சுருக்கேன். தண்ணி சூடு வந்த பிறகு வைங்க, அப்போ தான் சீக்கிரம் வேகும். இந்த ஒரு பொருளுமே இட்லி பானையில் வேக வைக்கிறப்ப மூடி போட்டு வேக விடுவோம். இது வந்து முன்னாடியே வெந்த மாவு தான், அதனால் 8லேருந்து 10 நிமிஷம் வெந்தால் போதும். இப்போ வேக வச்சுட்டு நல்லா வெந்த பிறகு உங்களுக்கு கொழுக்கட்டை எப்படி வந்திருக்குன்னு காமிக்கிறேன். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆகிட்டு இப்போ நம்ம இட்லி பானையை திறக்கலாம். நல்லா அழகாக வெந்து வந்திருக்கு பாருங்கள், கெட்டியாக உருண்டையெல்லாம். ரொம்பவும் சத்தான உணவு. ரொம்ப அதிக பொருட்செலவுலாம் கிடையாது. மாவு வெங்காயம் தேங்காய் பூ இருந்தால் போதும். தண்ணியில் வேக வச்சு செய்ய வேண்டியதான். எடுத்துட்டேன், அருமையாக வெந்திருக்கும். இந்த ஆற வச்சுட்டு அப்புறமா எடுங்க. இப்போ வந்து இந்த கொழுக்கட்டை வந்து அப்படியே சாப்பிட்லாம். இது வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து இன்னும் ருசி தூக்கிறதுக்காக நம்ம தேங்காய் சட்னி வச்சு நான் கொடுக்க. இப்போ இந்த கார கொழுக்கட்டைக்கு தேங்காய் சட்னி வச்சு காலை உணவுக்கு கொடுக்குறப்ப தேங்காய் சட்னி வச்சு கொடுங்க. வந்து தேங்காய் சட்னி வச்சு கொடுத்தா இன்னும் 4 கொழுக்கட்டை கூட சாப்பிடுவாங்க பிள்ளைங்க. நம்மளுமே விரும்பி சாப்பிட்லாம். சின்ன பிள்ளைங்களுக்கு லஞ்சு பாக்ஸுக்கு இதை நீங்கள் கொடுத்து அனுப்பலாம். நல்லாயிருக்கும். வந்து சாப்பிட்றதுக்கு மதிய நேரத்தில் வயிறு ஃபுல்லாகிடும். சாப்பாடு முழு உணவு காலை உணவுக்கு இந்த ராகி மாவில் செஞ்ச கொழுக்கட்டை செஞ்சு நீங்களும் சாப்பிடுங்க, பிள்ளைங்களுக்கும் கொடுங்க. நல்லா ஆரோக்கியமான வாழ்வை நம்ம வாழணும். அது வந்து அதுக்கு இந்த ராகி மாவில் செஞ்ச அந்த கொழுக்கட்டையை செஞ்சு சாப்பிட்டுட்டு இந்த வீடியோ எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்ததுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.